வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அம்மன் படத்தில் இருந்த சிறுமி வலிமை அஜித் தங்கை இப்போது எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? லேட்டஸ்டான புகைப்படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் அந்த சிறுமியா இவங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் மூலமாக கேட்டு வராங்க. யார் அந்த நடிகை, அவங்களுக்கு என்னாச்சுன்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமாகி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். 1995ஆம் ஆண்டு தெலுங்கில் வெளியாகி தமிழ் டப்பிங் செய்யப்பட்டு வெளியான திரைப்படம் தான் அம்மன். கோடி ராமகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளியான இந்த படத்தில் ரம்யா கிருஷ்ணன் அம்மன் கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. சினிமாவில் காதல் த்ரில்லர் படங்களைப் போல ஒரு காலத்தில் பக்தி படங்கள் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்தது. அப்போது அதிகமாக பேய் படங்கள் வெளியாகி வருவது போல பக்தி படங்கள் அதிகமாக வெளியாகுவதே கிடையாது. பேய் படங்கள் வெளியாகும் போது படத்தின் கிளைமேக்ஸ் சாமி வருவது போல காட்சிகள் வரும். அதுதான் இப்போது தமிழ் சினிமாவில் பக்திமயமாக இருக்கிறது. அதே சமயம் 90 காலகட்டத்தில் பக்தி படங்கள் வருகை அதிகமாக இருந்தது. தமிழில் மட்டுமல்லாமல் மற்ற மொழிகளிலிருந்து பக்தி படங்கள் தமிழில் டப்பிங் செய்யப்பட்டு வழக்கமாக இருந்தது. அந்த வகையில் தான் கடந்த 1995ஆம் ஆண்டு தெலுங்கில் வெளியாகி தமிழில் டப்பிங் செய்யப்பட்ட வெளியான திரைப்படம் தான் அம்மன். இந்த திரைப்படத்தில் ரம்யா கிருஷ்ணன் அம்மன் கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. சௌந்தர்யா, சுரேஷ் வடிவுக்கரசி, ராமி ரெட்டி உள்ளிட்ட பலருமே நடிச்சிருந்தாங்க. இந்த சிறு அம்மனாக நடித்திருந்தவங்க தான் நடிகை பேபி சுனேனா. சௌந்தர்யாவை காப்பாற்றுவது அவரது இல்லத்திற்கு வேலைக்காரியாக வரும் பேபி சுனேனா பாதம் வீட்டில் இருக்கும் அனைவருமே தனது பலத்தால் அச்சுறுத்தப்படுவாங்க. தனது நடைபார்வை நடிப்பென அனைத்திலுமே வித்தியாசம் காட்டி மிரட்டி பேபி சுனேகா பாதம் இன்றும் தமிழில் தெலுங்கு ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்று வருகிறது. இந்த படத்தில் 1996ஆம் ஆண்டு ராமாயணம் என்ற படத்தில் நடிச்சிருந்த பேபி சுனேனா பாதம் மீண்டும் 2019ஆம் ஆண்டு வெளியான ஓ பேபி என்கிற படத்தில் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. இந்த படத்தில் முழுக்க காமெடியில் கலக்கிய சுனேனா கடந்த 2022ஆம் ஆண்டு வெளியான அஜித்தினுடைய வலிமை திரைப்படத்தில் தங்கை கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு அடுத்தடுத்து பல வெற்றி படங்களை நடித்தாங்க. பாலகிருஷ்ணன் பகவந்த் கேசரி படத்தில் நடிச்சிருந்தாங்க. தற்போது அதிக படங்களில் கவனம் செலுத்தி நடித்து வரும் சுனேனா சமீபத்தில் ஒரு பேட்டியில் அம்மன் படம் குறித்து பேசியிருந்தாங்க. அதில் நாம் வர்ணிக்க முடியாத ஒரு திரைப்படமாக அம்மன் இருக்கிறது. படத்தோடைய ஷூட்டிங் முடிந்ததுமே இயக்குனர் கோடி ராமகிருஷ்ணன் ஷியாம் சாருக்கு அவுட் பண்ணி இன்னும் சிறப்பாக இருந்தது. மொத்த படத்தை மீண்டும் முதல்ல தொடங்கினாங்க. அதற்கு 3 வருடங்கள் ஆனது என்று அவங்க அந்த பேட்டியில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரே ஒரு காட்சி 12 டேக்குகள் ஆனது. ஏனென்றால் நள்ளிரவு 2:30 அல்லது 3 மணிக்கு அந்த காட்சி படமாக்கப்பட்டது. அப்போது பார்த்தீங்கன்னா எனர்ஜி தீந்துவிடும். கேமராவை பார்த்து ஆக்ரோஷமாக கத்த வேண்டிய காட்சி அது. சிவப்பு, நீலம் மற்றும் மஞ்சள் நிறத்தில் இந்த காட்சி எடுத்தாங்க. பல டேக்குகள் ஆனதால் முதல்ல நடித்தது போல் என்னால் நடிக்க முடியலை. இதை பார்த்த இயக்குநர்கள் கூலாக இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு கோபம் வந்துவிட்டது என்று கூறியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செய்தி இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.